ஹலோ, வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம ரிச் ரிவ்யூஸில் என்ன படம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ஆர்ஜே பாலாஜி. அவரே தான் இந்த படத்தில் வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தோட ஹீரோ சூர்யா. இந்த படத்தில் ஹீரோயின் வந்து த்ரிஷா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? லைட்ஸ், கேமரா, ரிச் ரிவ்யூஸ். ஆக்சுவலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவும் மகளும் கேரளாலேருந்து பொண்ணோட ஆப்ரேஷனுக்காக சென்னைக்கு வராங்க. வர வழியில் அவங்க வந்து ஆப்ரேஷன் செலவுக்கு அவங்கள்ட்ட இருக்க நகையெல்லாம் கொண்டு வராங்க. ஒரு 60 பொன் நகை கொண்டு வராங்க. அதை ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு 2 பேர் கத்தி வச்சு மிரட்டி திருடிட்டு போயிடுறாங்க. அந்த நகையை மீட்டு எடுக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் அதை ரிட்ரீவ் நகையை ரிட்ரீவ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அந்த நகை திருந்த 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரிட்ரீவ் பண்ண நகையை நம்ம வாங்கணும்னா அதுக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து போய் அப்ளை பண்ணி வாங்கணும் போல். அது அவன் அப்ளை பண்ணி வாங்கணும்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்க சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கும் மகளுக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஒருத்தரே ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து இவர்கிட்ட போய் பாருங்கள், இது சின்ன சப்பா கேஸு, இது வந்து டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவாரு, இவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம ஆர்ஜே பாலாஜி. அவர் இதில் வந்து நல்ல பியூர் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு. அதே கோர்ட்டில் வந்து த்ரிஷாவும் வக்கீலாக இருக்காங்க, ஆர்ஜே பாலாஜியும் வக்கீலாக இருக்காங்க. த்ரிஷா நல்ல விஷயங்களுக்காக நல்லா போராடுறாங்க, அதில் தோத்து போகிறாங்க. ஆர்ஜே பாலாஜி மாமூல் கொடுத்து மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த மாதிரி அவர் வந்து அந்த கோட்டையை அவரோட கைவசம் வச்சிருக்கிறாரு. ஜட்ஜி முதற்கொண்டு எல்லாரும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஆர்ஜே பாலாஜிக்கு. இப்படி நியாயமாக நடக்காமல் இருக்கிறாங்க. அந்த திருட்டு போன நகை வந்து அந்த கேரளாவிலேருந்து வந்து அப்பாவுக்கும் மகளுக்கும் திருப்பி கிடச்சிருச்சா, அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்களா, ட்ரீட்மெண்ட் முடிச்சா, இது ஒரு ஹாஃப் ஸ்டோரியாக போகும். செகண்ட் ஹாஃப் என்ன போகுதுன்னா, அந்த கோர்ட்டில் நடக்கிற அநியாயங்கள் எல்லாம் தட்டி கேட்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லும் போது நம்ம சூர்யா என்ட்ரி ஆறாரு. சூர்யா வந்து இந்த படத்தில் வந்து கருப்புங்கிற ஹிந்து கடவுள், அவங்க அந்த இதில் வந்து எல்லை சாமின்பாங்க, அந்த கேரக்டராக சூர்யா வராரு. அவர் வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணி கோர்ட்டில் இருக்கவங்கள திருத்தணும்னு பிளான் பண்ணுவார். ஆனால் ஆர்ஜே பாலாஜி ஒரு சவால் விடுவார். இல்லை, அப்படி விடக்கூடாது, உங்கள் பவர் கடவுள் பவர் யூஸ் பண்ணாமல் சாதாரண மனுஷன் மாதிரி நீ போராடி வின் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டுவார். அப்படி சூர்யா வந்து நார்மல் மனுஷன் மாதிரி எந்த பவர் யூஸ் பண்ணாமல் வின் பண்ணுறாரா இல்லையா, இவங்க எல்லாத்தையும் திருத்தினாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி லைன். மியூசிக் நல்லா இருக்குது. இதுக்கு கருப்புக்குன்னு வச்சுருக்க அந்த சாங் அது கொஞ்சம் நல்லா ஹிட் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துப்பார் போல. கூட நிறையா எமோஷ்னலான வீடியோஸ்லாம் போட்டிருந்தாரு. அவர் அதுக்கு ஒர்த்தான படமாக இருந்துச்சு. பட் இந்த படத்தில் எனக்கு இதில் வந்து மைனஸாக தோணுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆர்ஜே பாலாஜி வில்லனாக இல்லாமல் வேறு யாராச்சும் வில்லனாக போட்டு ஆர்ஜே பாலாஜி அவரை நம்ம காமெடியாகவே பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் அவரை ஒரு வில்லனாவோ பார்க்குறக்கு மைண்டை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அதனால் அவர் வந்து த்ரிஷாவுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டான ஒரு காமெடி வைக்கலா, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவரோட டைமிங் கமெண்ட்ரி எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் எனிவே அவர் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. பட் உண்மையாகவே நல்லா இருக்குது. நம்ம கண்டினியூஸாக ஒருத்தர் காமெடியாகவே பார்த்துட்டு டக்குன்னு ஒரு ஹீரோவோ ஒரு வில்லனாவோ பார்க்கும்போது கொஞ்சம் மனசு வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த இதுதான். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாந்து வர்ற அந்த அப்பாவும் மகளும், அதில் அப்பா அவர் வந்து கேரளா, அவரோட ரியல் நேம் பார்த்தீங்கன்னா இந்திரன்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது அவரும் கேரளா மலையாள படத்துலலாம் நிறையா படம் நடிச்சிருக்காரு, நல்ல ஆக்டர். அவர் வந்து இன்னும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த படத்தில். அவரோட ரோலை சிம்பிளாக முடிச்சிட்டாங்களோன்னு ஒரு ஃபீல். அவர் அதில் வந்து நல்லா காமெடி பண்ணியிருப்பார், சென்டிமெண்ட் நடிச்சிருப்பார், ஒரு ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரிலாம் நடிச்சிருக்காரு நல்லா மலையாளத்தில். பட் இங்கே வந்து அந்த அளவுக்கு அவரை யூஸ் பண்ணலையோன்னு எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி படம் ஒரு நல்ல கமர்ஷியல் படம். இதில் என்னன்னு பார்த்தா, மூக்குத்தி அம்மனோட இன்னொரு வெர்ஷன். மூக்குத்தி அம்மன் வந்து லேடிஸ் வெர்ஷன் கடவுளை பற்றி எடுத்த படமாகவும், இது வந்து ஒரு ஜென் வெர்ஷன் கடவுளை பற்றி எடுத்த மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆச்சு. உண்மையாக நல்ல படம். எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவின்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன். அதுவும் ஆர்ஜே பாலாஜியோடது தான். அதே மாதிரி தான் இந்த படம் எடுத்துருக்குறாங்கன்னு தோணுச்சு. நல்லா இருந்தது. ஐ லைக் இட். எல்லாரும் போய் பாருங்கள், தேட்டரில் போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறைகள் குற்றங்கள் ஏதாவது இருந்தால் மன்னிக்கவும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்கிட்டையும் சொல்லுங்கள். உங்களிடம் விடைபெறுகிறேன். ரிச் ரிவ்யூஸ்.